ஹலோ மக்களே, ஜூன் 3ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள்வர்வாள சீரியலை போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இங்கே ககன் வீட்டில் ஒரு வழியாக நிச்சயதார்த்தம் நல்லபடியாகவே முடிஞ்சிருது. அப்புறம் பார்க்க போலீஸ் வராங்க. போலீஸ் அதாவது சர்ச் வாரண்ட் இருக்கு, உங்க வீட்டில் போதைப் பொருள்ல இருக்குன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, நாங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ககன் போலீஸ் கிட்ட சண்டை போடுறாங்க. சார், எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோங்க, இப்ப போங்க, நீங்க அப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சார், நீங்க ஒண்ணு எங்களுக்கு ஆர்டர் போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ககன் கிட்ட சண்டை போடுறாங்க. எங்க வேலையை எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர தேவையில்ல, வாரண்ட் வந்திருக்கு, நாங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அதுக்கடுத்து ககனும் வேற வழி இல்லாம சரி நீங்க போய் சர்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அபூர்வா ரொம்பவே சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா அந்த போலீஸும் வந்துட்டாங்க. எப்படி இப்போ ககனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. சரி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பூமி ஷாக் ஆகுறாங்க, இவங்க சாரதா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப பார்க்க செரிக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அவங்க ஆல்ரெடி மருதானியில வீட்டுல வச்சு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்கல்ல, ஒருவேளை இவங்களுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செரி யோசிச்சு பாக்குறாரு. உடனே சாரதா திரும்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ககன், நம்ம வீட்டுல இப்படி ஃபங்க்ஷன் நடக்கும்போது இப்படி போலீஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, போலீஸ் தானே, தேடினா தேடிட்டு போட்டோம், அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடைக்க போறது இல்ல, ஜஸ்ட் ஃபார்மலா தான் நான் இருக்கிறது தாம்மா, செக் பண்ணிட்டு போகட்டும், இப்ப என்ன ஒன்றும் இல்லை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நட்சத்திரா எல்லாருமே அங்க ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கிறாங்க. பூமிக்கு அதுக்கு மேல ஷாக்கா இருக்கு. பூமி என்னாச்சுன்னு சொல்லிட்டு ககனை பார்த்து அதாவது கண் ஜாடையிலே கேட்கறாங்க. ககன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க சிவா பார்த்தா அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதாவது என்கேஜ்மெண்ட் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா அது வேற நடந்துச்சு, இப்ப என்ன போலீஸ் வேற இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் பார்த்தா அதாவது ஹால்ல தேடுறாங்க, புக் ஷெல்ஃப்ல தேடுறாங்க, பெட்டுக்கு அடியில தேடுறாங்க, பெட்டுக்குள்ள தேடுறாங்க, கண்ணாடி கபோர்ட்ல தேடுறாங்க, கிச்சனுக்குள்ள தேடுறாங்க, ஒரு இடம் விடாம வீடே அப்படியே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த கான்ஸ்டபிள் எல்லாருமே பிரிஞ்சு ஒவ்வொரு ரூம்ல போய் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்க ககனும் அதுக்கடுத்து எப்படியும் ஒண்ணு இருக்க போறது இல்லை அப்படின்னு நினைச்சு இவர் ரொம்ப பயங்கரமா தெளிவா இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா மேல இருந்து அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இல்ல அந்த ஹெட் இருப்பார்ல, அந்த எஸ்ஐ, அவர் எடுத்துடுறாரு கஞ்சாவை. அதாவது ரூம்குள்ள திறந்து பாக்குறாங்க. அதுல பூமியோட ஹேண்ட்பேக் இருக்குது. அதுல அந்த ஹேண்ட்பேக்ல என்னென்ன இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க. ஓபன் பண்ணி அந்த ஜுவல்லரி பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா பெரிய ஷாக்கா அதுல ஃபுல்லாவே கஞ்சா இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது. உடனே போலீஸ் கிடைச்சிட்டு சிரிச்சுட்டே வராங்க. அதாவது இது எஸ்ஐ சூர்யா அனுப்பின போலீஸ் தானே இவங்க எல்லாமே. உடனே ஒரு வழியா கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கீழே இறங்கி வராங்க. உடனே ககனை பிடிச்சி கேள்வி கேட்கறாங்க. என்ன சார் இது, ஏதோ உங்க வீட்டுல கஞ்சா இல்ல ட்ரக்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, இது என்னது அப்ப என்கிட்டே நீங்க போய் சொல்லி ஏமாத்துறீங்களா, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு தெரியும்ல, ட்ரக்ஸ் வீட்டுல இருந்துச்சுன்னா 7 வருஷம் ஜெயில் தண்டனை எல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதோ நீங்க பெரிய பிசினஸ் மேன் கேள்விப்பட்டேன், இப்படி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சண்டை போடுறாங்க. உடனே ககன் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. சார், அதுக்குள்ள நெக்லஸ் தான் இருந்தது, கோல்டு நெக்லஸ் தான் இருந்தது, இப்ப எப்படி இது மாறுச்சுன்னு தெரியல, அது என்னோட ஜுவல்லரி பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ககன் முதல்ல ஒத்துக்கிறாரு. சரச்சந்திராக்கு இப்ப ரொம்பவே பெரிய கோவம் வருது. அதாவது என்ன ககன், நீ என்ன உன்னை போய் என் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் வேற பண்ணிருக்கா, இதுதான் நீ குடும்ப நடத்துற லட்சணமா, நீ இந்த தொழில் வேற பண்ணிட்டு இருக்கியா, கஞ்சா வேற வச்சு இந்த தொழில் வேற பண்ணிட்டு இருக்கியா, உன்னை நான் எவ்வளவோ பெருமையா நினைச்சேன்டா, ஆனா நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை, என் பொண்ணு வாழ்க்கையை நீ எப்படி சீரழிச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லி சரச்சந்திராக்கு ஒரு பக்கம் கோவம் வருது. இங்கே சாரதாக்கு பெரிய ஷாக் ஆகுது. அதுக்கடுத்து பூமி, இது யாரோட பாக்ஸ் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது அது என்னோட பாக்ஸ் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாங்க. பூமி இந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, ககன் உயிரை காப்பாற்றணும், ககனை இந்த பிரச்சனையில மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பழிய அவங்க ஏத்துக்கிறாங்க. என்னோட ஜுவல்லரி பாக்ஸ் தான், நான் தான் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கினது, அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. உடனே சரச்சந்திராக்கு இருக்கவே ரொம்பவே கோவம் வருது. அதாவது என்ன பூமி, இப்ப கூட நீ திருந்த மாட்டியா, நீ எனக்கு பிடிக்காத ஒருத்தனை போய் நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதை கூட நான் உன்னை மன்னிச்சுட்டேன், ஆனா நீ உன்னை இந்த வீட்டுல விட்டுட்டு போனப்ப அப்ப கூட அவன் உன்னை மதிக்கவே இல்லை, உன்னை வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளலாம், உன்னை கடைசி வர உன் கழுத்துல அவன் தாலி கட்டினான்னு ஒத்துக்கவே இல்லை, ஆனா நீ அவனுக்காக நீ இவ்வளவு பண்ணிட்டு இருக்கியா, உன்னை என்னைக்காவது எடுத்து பார்த்திருப்பானா, உன்னைய பிடிக்காது நான் உனக்கு தாலியை கட்டலாம் தான் இப்ப வர சொல்லிட்டு இருக்கான், உன் மேல என்னைக்காவது அவன் அன்பா நடந்திருக்கானா, என்ன ககன், நீ உனக்கு என் பொண்ணை பிடிக்கலன்னா நீ பிடிக்கலன்னு டிவோர்ஸ் பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி ஒரு பொய்யான கேஸ என் பொண்ணு மேல போட்டு அவளை வாழ்க்கைய அழிச்சு இப்ப போலீஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டியா பூமி, 7 வருஷம் ஜெயிலாம், 7 வருஷம் முடிஞ்சு அதுக்கடுத்து அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான்,
உனக்கு பிடிக்கலன்னா நீ டேரக்டா அவளுக்கு டிவோர்ஸ் லெட்டரா கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கிட்டா இப்படி கேவலமா இந்த மாதிரி ஒரு பொழப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா வந்து ரொம்ப பொங்கி எழுகிறாங்க பூமிக்காக. பூமி என்னோட பொண்ணுடா அப்படின்னு சொல்லி. பூமி வந்து அப்பா நீங்க எதுவும் பேசாதீங்க, ஏய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி, நீ இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா எனக்கு தான் அவமானம், நான் இந்த வீட்டு விட்டு போறேன்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து வெளியே போறாங்க. பின்னாடி அப்புறம் வந்து முதல்ல ஃபுல்லா சிரிச்சுட்டு அப்படியே அதாவது அவங்களுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க மாதிரி இப்படி பண்ணுவானோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் அதுக்கடுத்து பேசிக்கிட்டே போறாங்க. பின்னாடியே பார்த்தா மருதாணியில போயிடுறாங்க. நட்சத்திரா போறாங்க. உடனே செரி வந்து நட்சத்திர கை பிடிச்சிக்கிறாங்க. செரி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இது எல்லாமே அப்புறவோட வேலைதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வீட்டு விட்டு வெளியே வரப்போ மருதானியில வந்து என்னம்மா அந்த பாக்ஸை பத்திரமா எடுத்துட்டியா, ககன் வீட்டுக்கு கொண்டு போகணும் நீ அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசினது ஃபுல்லா இவர் கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. அந்த பாக்ஸ் இப்போ இந்த கஞ்சா வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ்ல இருக்கு, இவங்களும் ஜுவல்லரி பாக்ஸ் வீட்டுல இருந்து இதை எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அபூர்வா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கு அடுத்து பார்த்தா பூமி அதான், அதாவது போலீஸ் வந்து இப்போ அதான் பூமியை ஒத்துக்கிட்டாங்களே இந்த கஞ்சா ட்ரக்ஸ் எல்லாமே அவங்களோட தான் சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து என்ன கேள்வி இருக்கு, இனிமேல் யார்கிட்ட போய் நம்ம இது பண்ணணும், அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. உடனே நம்ம அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட போயிட்டு பூமி மேடம் எனக்கு ஒரு 2 minutes மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 2 minutes பேசிட்டு வரணும் ப்ளீஸ், எனக்காக இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி மேம் ஒன்லி 2 minutes தான், பேசிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் எல்லா போலீஸும் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இவங்க அபூர்வா குடும்பம் எல்லாமே போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது ககன் வீட்டுக்கு ஆட்கள், அது போக நட்சத்திரச்சேரி மட்டும்தான் இருக்கிறாங்க. உடனே இப்ப பூமி வந்து அப்படி பொங்கி எழுதுறாங்க. ஏமாமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா என் மேல ஒரு பொய்யான கேஸ் போடுற அளவுக்கு நீங்க அவ்வளவு வெறுக்கிறீங்கன்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பூமி வந்து அப்படியே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ககன் கிட்ட வந்து இப்ப ப்ரூஃபே பண்ண முடியாது, ஏன்னா அவர் நெக்லஸ் வச்சதா அவர் மட்டும் தான் பார்த்தாரு. சாரதாவும் அந்த நெக்லஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல நெக்லஸ் தான் இருந்ததுங்கிறத பாக்கல. அவங்க பார்க்கலாமலே நீ இதை பூமிக்காக தானே வாங்கின, நீயே உன் கையில பூமி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இவர் வந்து இப்ப ப்ரூவ் பண்றதுக்கு இவருக்கு வாய்ப்பே இல்லை. பூமி வந்து இவங்களுக்கு மொத்தமா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ககன் நீங்க என் காதலை ஏத்துக்கல, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணதுல இஷ்டம் இல்லை, நீங்க தாலியே கட்டலன்னு சொன்னீங்க, அதையும் நான் பொறுத்துட்டு இந்த வீட்டுல இருந்தேன், உங்களுக்காக நான் என்னென்ன தியாகம் பண்ணா நீங்க அப்பவாது என்னோட காதலை புரிஞ்சுப்பீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது நீங்க என்ன இவ்வளவு வெறுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நீங்க ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை விட்டு நீ போ அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லியிருந்தா நான் போயிருப்பேனே, அதுவும் இல்லாம அப்படி இல்லைன்னா நீ செத்து போ அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லியிருந்தா நான் செத்து போயிருப்பேனே, இப்படி எதுக்கு பொய்யான கேஸை என் மேல போட்டு நான் 7 வருஷம் ஜெயில இருக்கணும் நீங்க எதுக்கு நினைச்சீங்க, நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும், நீ என் வாழ்க்கையில இருக்க வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போயின்னு சொல்லியிருந்தா நான் என் அப்பா வீட்டுல இருந்திருப்பேன், இல்லை என் அப்பா வீட்டை ஏத்துக்கலனாலும் நான் எங்கேயாவது போயிருப்பேனே மாமா, எனக்கு ஏன் மாமா இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீங்க, இப்ப கூட என் அப்பா வந்து உங்க மேல இவ்வளவு பழி சொல்லியும் இவ்வளவு உங்களை அசிங்கப்படுத்தியும் இவ்வளவு உங்களை அவமானப்படுத்தியும் நான் எதுக்காக இது பண்ணேன்னா அதுதான் என்னோட காதல் மாமா அப்படின்னு சொல்லி பூமி வந்து மொத்தமா ககனை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே ககன் பண்ண வேலைதான், ககன் தான் தன்னை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசிக்கல. பூமி நீங்க வந்து இப்ப கூட நீங்க ஒரு நாளாவது என்கிட்ட அன்பா என்கிட்ட பேசியிருப்பீங்களா, கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல ஒரு நாளாவது எனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருப்பீங்களா, ஏதோ என்னோட தம்பி உங்க தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் நடக்கணும், நிச்சயதார்த்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காண்டி நான் 12 கண்டிஷன் போட்டனால என் மேல நீங்க அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சீங்க, என்கிட்ட எனக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தீங்க, ஆனா இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே மாமா, உங்க கணக்குப்படி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் இப்ப என்ன போலீஸ்க்கு புடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அப்படியே ககனை தப்பா புரிஞ்சுட்டு தப்பா பேசுறாங்க. ககனை அதாவது திட்டல வெறுக்கல, ஆனா வார்த்தையால சாகடிக்கிறாங்க. அதாவது பூமி வந்து அழுகுறாங்க ஏங்கி. உடனே ககன் வந்து நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி வாய மூடுறாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னமாமா இருக்கு, இதுக்கு மேல நான் இனிமேல் உங்க வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன் மாமா, 7 வருஷம் ஜெயில் தண்டனை தானே நான் அனுபவிச்சுட்டு போறேன், இப்ப கூட நீங்க அவமானப்படக்கூடாது, உங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் இந்த பழி சொல்ல ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கடுத்து சாரதா கிட்ட போய் அத்தை அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி பிடிச்சி, சாரதா ஒரு பக்கம் பூமியை கட்டி பிடிச்சி அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து பூரணி வந்து அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அக்கான்னு சொல்லிட்டு பூரணி இங்க இவ சிவா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இப்படி எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இங்க பாரு சிவா, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு இந்த வீட்டுல வந்து ககன் மாமா இருக்காங்க, சாரதா அத்தை இருக்காங்க, பூரணி இருக்காங்க, நீ எப்பவும் இவங்களோட சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நட்சத்திரா பார்த்து, நட்சத்திரா நீ இப்ப செரியோட தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்க, இதே மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கடுத்து செரியை கூப்பிட்டு, சரி நான் இந்த ஊருக்கு வந்தப்போ முதல்ல உதவி பண்ணது நீதான், அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், என் வாழ்க்கையில உனக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது எமோஷ்னலா ஒரு அடி, எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாங்க பூமி. அதாவது நான் இனிமேல் வரவே மாட்டேங்கிற அளவுக்கு எமோஷ்னலா ஒரு அடி அடிச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்துட்டு, என்ன இவ்வளவு நேரம், அந்த 2 minutes தானே சொன்னாங்க, போய் முதல்ல கூட்டிட்டு வாங்க அவங்களை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. உடனே அபூர்வா வந்து இங்க எஸ்ஐ சூர்யாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, இங்க பாருங்க சூர்யா, நம்ம பிளான் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிருச்சு. இது எதுவுமே ஒரிஜினல் போலீஸே கிடையாது, எல்லாமே எஸ்ஐ சூர்யாவோட ஆட்கள் தான். அவன் என்ன நினைச்சிருப்பான், எஸ்ஐ சூர்யா வந்து ககனை இந்த மாதிரி பொய்யா அரெஸ்ட் பண்ணி வந்து அவனை கொல்லணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ஒரு பொய்யான கேஸை ககன் மேல போட்டிருப்பான். கடைசியில பார்த்தா இப்ப பூமி வந்துட்டாங்கல்ல, உடனே அந்த அபூர்வா வந்து எஸ்ஐ சூர்யாவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி, இங்க பாருங்க, நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணாயிருச்சு, எல்லாமே அந்த பூமிக்கு எடுத்து வச்சுட்டா. அவளுக்கு எவ்வளவு காதல் இருந்தா நம்ம ககன் மேலதானே பழிய போட்டோம். கடைசியில பூமி இது எல்லாத்தையுமே நான் தான் காரணம், நான் தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன், இதை நான் தான் சேல்ஸ் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. அவளுக்கு என்ன பைத்தியமா மேடம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சூர்யா கேட்பாரு. பைத்தியம் இல்ல, அவ்வளோ காதலிக்கிறாளா அந்த ககனை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடுச்சு. ஆனா இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ககன் இப்ப மனப்பூர்வமா பூமியை ஏத்துக்கிட்டான், அவன் மனப்பூர்வமா இப்ப பூமியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கான பரிசாதான் அவன் நெக்லஸ், தங்க நெக்லஸ் வாங்கினேன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அந்த நெக்லஸ் பாக்ஸ்ல நான் வச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்ப அதனால அந்த போலீஸும் வேற வழி இல்லாம அந்த பூமியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பூமி எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், அங்கதான் பூமி இருக்கா, அங்க இருக்கிறது ககன் இல்ல பூமி தான். இப்ப என்ன பண்றது, பூமியை நீ கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சொல்றாங்க. முதல்ல பூமியை கொன்று, அதுக்கடுத்து அந்த ககனை கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எஸ்ஐ சூர்யா, இப்பதானே மேடம் நீங்க சொன்னீங்க அந்த ககன் வந்து பூமியை அந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு, இப்ப போய் நான் அந்த பூமியை கொன்னேன்னா அவன் இருக்கிற காதல்ல நம்மள சும்மா விட மாட்டான், உங்களையும் கொன்றுவான். அதுக்கடுத்து இது வந்து கேஸ் போடுவான், அதுக்கடுத்து ஃபைல் பண்ணுவான், அதுக்கடுத்து நம்ம 2 பேர்த்தையும் சும்மா விட மாட்டான், அவன் கொல்லாம விட மாட்டான். அதனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இப்ப அவங்க 2 பேருமே ரொம்ப காதலிக்கிறாங்க. ஒருத்தர் மேல கை வச்சா இன்னொருத்தருக்கு கோவம் வரும். அதனால முதல்ல அந்த 2 பேர்த்தையும் நம்ம பிரிக்கணும் மேடம். ககன் கிட்ட இருந்து பூமியும், பூமி கிட்ட இருந்து ககனையும் பிரிக்கணும். பிரிச்சுட்டு முதல்ல நீங்க உங்க ஆசைப்படி நீங்க அந்த பூமியை கொள்ளுங்க, என்னோட ஆசைப்படி நான் அந்த ககனை கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணி இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இது இப்போ வந்து பிந்து வர வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சிவாக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு கடைசி வரை உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே அபூர்வா வீட்டுக்கு வந்து இதுக்கடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் வந்து ஃபோனில் வந்து எஸ்ஐ சூர்யா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, அந்த பூமியை இப்போ என்ன பண்ண போற, அப்போ அந்த பூமியை ரிலீஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே எஸ்ஐ சூர்யா சொல்றாரு, இல்லை மேடம், இப்போதைக்கு நான் அந்த பூமியை ரிலீஸ்லாம் பண்ணக்கூடாது, அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அவளை போய் நேரில் முதல்ல மாறு வேஷத்தில் போய் நான் அவளை மீட் பண்ணி அவகிட்ட அந்த ககனை பத்தி தப்பா சொல்லணும், தப்பா சொல்லி அவளுக்கு அந்த ககனை பிடிக்காம பண்ணணும், பிடிக்காம பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இதனால பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ சூர்யா வந்து, அதாவது சிங்கு கெட்டப்ல வரான், தாடி எல்லாம் வச்சுட்டு அந்த குள்ளாலாம் போட்டு அவங்க அந்த சிங்கு வருவாங்கல்ல தலையில எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி வரான். வச்சுட்டு வந்துட்டு பூமியை வந்து மீட் பண்ண வரான். பூமி வந்து எதுவுமே பேசல, அவனை பார்க்கவும் இல்லை. அது எஸ்ஐ சூர்யான்னு அவங்க கண்டும் பிடிக்கல, அதாவது எந்த போலீஸ்காரையும் பார்க்கல. உடனே என்ன வந்து கான்ஸ்டபிள் கிட்ட கேட்குறாங்க எஸ்ஐ சூர்யா, என்ன அந்த ககனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அவங்க வீட்டில் ட்ரக்ஸ் இருந்ததா? உடனே அந்த கான்ஸ்டபிள் சொல்றாங்க, சார் ககன் வீட்டில் தான் ட்ரக்ஸ் இருந்தது, ஆனால் ககன் வந்து அதை இது பண்ணலையா, அவங்க ஒய்ஃப் தான் அரெஸ்ட் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன உனக்கு புத்தி இல்லையா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ வந்துட்டு இப்படி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட குரல்ல பேசாம வேற குரல்ல, அதாவது இந்த ராஜஸ்தானி மாதிரி பேசிட்டு இருக்காரு, தமிழ்ல பேசாம. உனக்கு என்ன அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் புருஷன் என்ன கல்லானாலும் கல்யாணம் புல்லானாலும் புருஷன், உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, நீங்க பாரு இதோட தண்டனை என்ன தெரியுமா, 7 வருஷம் ஜெயில் தண்டனை, உன் வாழ்க்கை மொத்தமும் பாலா போயிடும், ஒழுங்கா நீ வந்து உண்மையை ஒத்துக்கோவோம், உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உன் புருஷன் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒழுங்கா நீ அப்ரூவ் வர்றதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த லேடியை இன்ட்ராகேஷன் செல்லுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க அபூர்வா கால் பண்றாங்க. இங்க பாருங்க எஸ்ஐ சூர்யா, உங்களை கண்டுபிடிச்சிட்டாளா பூமி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கல மேடம், இன்னையெல்லாம் யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவர் தனவடா பேசிட்டு இருக்காரு எஸ்ஐ சூர்யா. அப்புறம் நீங்க அந்த ககனை வந்து குறைச்சி இட போடாதீங்க, அந்த பூமியை வெளியெடுக்கிறதுக்காக எப்படியும் அவன் பெரிய லாயரை அப்பாயிண்ட் பண்ணுவான், ஸோ அவங்க கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க, பூமியும் உங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது, கண்டுபிடிச்சு அவள் வெளியே தப்பிச்சு ஓடினான்னா அதுக்கடுத்து நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி எஸ்ஐ சூர்யாட்டே பேசிட்டு இருக்காங்க. பூமியெல்லாம் நான் வெளியே விட மாட்டேன், அவள் எங்க இருக்கான்னு தெரியாம அவன் பைத்தியம் பிடிச்சி சாகணும், இவனும் ககனை பார்க்க முடியாம பைத்தியம் பிடிச்சி ககன் நம்மளை வெளியே எடுக்க வரலையே, நம்மளை காப்பாற்ற வரலேன்னு சொல்லி பூமி இங்க பைத்தியம் பிடிச்சி சாகணும், அதே மாதிரி பூமி எங்கன்னே தெரியாம அவன் அங்க பைத்தியம் பிடிச்சி சாகணும், ஆக மொத்தம் 2 பேரும் சாகணும், அவங்களே அடிச்சுட்டு செத்துடணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சூர்யா வந்து இந்த மாதிரி அப்புறம் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க ககன் வீட்டுல பார்த்தா எல்லாரும் பேர் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க, எங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, யாரும் எதுவும் பண்ணாம
அப்படி ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. உடனே கேபி என்ட்ரி கொடுக்குறாரு ககன் வீட்டுக்கு வந்துட்டு. ககன் பார்த்தோன்னே ஆல்ரெடி நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், இப்போ இவர் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, இவர் யார் முதல்ல இந்த வீட்டுக்கு அலோவ் பண்ணா, யாரை கேட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. உடனே இவங்க நான் சொல்ல வரதை கேளுடா, என் பூமியை எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளவு லட்சமா செலவு பண்ணி இருக்கிறதுலே பிக்கஸ்ட் லாயரா, இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் நான் பார்த்திருக்கேன், இருக்கிறதுலே எந்த ஹை லெவலா பேயிங் எந்த லாயரா அந்த லாயரை கூப்பிட்டு எனக்கு வெளியே எடுக்க தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லாரு. நான் சொல்றத நிமிஷம் கேட்டுதான் தொலையேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சரி வந்து அண்ணா அவர் ஏதோ விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதானே சொல்ல வந்திருக்காரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சரி சொல்றாரு. உடனே இங்க பாரு, முதல்ல பூமி அரெஸ்ட் ஆயிருந்தா தானே நீ இருக்கிறதுலே பெரிய லாயரை கூட்டிட்டு போவ, பூமியை அரெஸ்டே ஆகலைன்னா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ இது எல்லாமே அந்த எஸ்ஐ சூர்யாவோட திட்டம்னு தோணுது. அவன் முதல்ல ஒன்னு அட்டாக் பண்ணணும்னு நினைச்சான், நீ அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்ட, பூமி மேலேயும் உன் மேலேயும் செம காண்டில் இருப்பான், அதனால அவனே உங்க மேல ஒரு பொய்யான கேஸ் உங்க மேல போட்டுட்டு இப்ப பூமியை அரெஸ்ட் பண்ணி இருந்தா நீ எதுக்கும் இங்க போய் லோக்கல் ஸ்டேஷன்ல போய் செக் பண்ணு, முதல்ல பூமி இருக்காளா, பூமி அரெஸ்ட் ஆயிருக்காளா, அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுத்து வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி இவர் பெரிய ஹிண்ட்டை தூக்கி கொடுத்துட்டு போயிடாரு. அந்த எஸ்ஐ சூர்யா தான் என் பூமியை கடத்திருப்பான்னு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுதுன்னு சொல்லிட்டு கேபி பாட்டு போயிடுவாரு. இது ஃபுல்லாக நட்சத்திரம் கேட்டுருவாங்க. அதுக்கடுத்து அப்புறம் வீட்டில் பார்த்தா அவங்க 2 பேரும் ஜாலியாக அங்கே உட்காந்து, அதாவது மருதானிலையும் அவங்களும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படியோ அந்த பூமி அரெஸ்ட் ஆயிட்டா, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த ககனும் பைத்தியம் பிடிச்சி சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிந்துக்கு வந்து இப்போ சிவா கிட்ட பேசணும் போல இருக்கு. என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்துச்சா முடிஞ்சதா அதை பத்தி கேட்கணும்னு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட போன் எல்லாத்தையுமே அபூர்வா தான் வாங்கி வச்சிருப்பாங்க. உடனே மீரா கிட்ட வந்து அம்மா என்னோட காலேஜ்ல என்னோட ப்ராஜெக்ட் வந்து டெலீட் ஆயிடுச்சு, அதை அவங்க திரும்பி எனக்கு ரீசெண்ட் பண்ண சொல்றாங்க, தயவு செஞ்சு போனை கொடுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ பிந்து, உனக்கே நல்லா தெரியும் அன்னிக்கிட்ட தான் உன் போன் இருக்கு, என்கிட்ட எல்லாம் எதுவும் இல்லை, என்கிட்ட நீ எதுவும் பேசாத, நீ எதுவா இருந்தாலும் போய் அன்னிக்கிட்டே கேளு, அவங்கதான் உனக்கு பண்ண முடியும், என்னால எதுவுமே பண்ண முடியாது பிந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ணி ரூம்ல தான் அவன் போன் இருக்குன்றாங்க. உடனே இவங்க மேல போவாங்க. அபூர்வம் மருதானி தூரத்துல பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பிந்து போய் ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருப்பாங்க, எங்க இருக்கு போன், எங்க இருக்கு. கடைசியில அவங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப அழுகியாயி வந்துடும் அவங்களுக்கும். அதுக்கடுத்து ஒரு வழியா பில்லோக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, தலைவாணிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. போன் எடுத்துட்டு அப்படியே அபூர்வ கண்ணில் படாம வெளியே வந்துட்டு சிவாக்கு கால் பண்ணி, என்ன சிவா என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஆனா சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ, அந்த வீட்டுல என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சிவா அதை விலக்கி சொல்றதுக்குள்ள இவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பிந்து, இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நம்ம அவள் ஒரு வள சீரியல்ல போட்டிருக்கோம், ஸோ அதையும் மறக்காம பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளைக்கு சந்திக்கிறேன். போய்